அப்படியே கமெண்ட்ரி டேபிளுக்கு மேலே இருந்து அப்படியே அங்க டாப்ல இருந்து கமெண்ட்ரி டேபிள் அடிச்சு பேரன் பேக்கர் உள்ற கீழே உழ வைப்பாரு. அதுக்கப்புறம் உள்ற தூக்கி போட்டு அடிப்பாரு. பேரன் பேக்கர் அப்படியே ரோமன் ரெயின்ஸை பார்த்து உன் கதை முடிய போகுது, நீ இனிமே எங்ககிட்ட ஆட்டம் போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா 2 பேரையும் டாமினேட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட முடிஞ்சிரும் தான் பார்த்தோம். ஆனால் அதோட முடியாமல் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒரு ஐடியா பண்ணுவாங்க. இவங்க ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா 2 பேரையும் அதோட பேரிகேட் கிட்ட நிற்க வச்சு 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் ஸ்பியர் போடுவார் பேரன் பேக்கர். ஸ்பியர் போட்டோன்னே இந்த 2 பேர் ரோமன் ரெயின்ஸும் ஜேயிஸும் பேரிகேடை உடச்சிக்கிட்டு கீழே விழுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி எதுக்குன்னு தெரியல ரோமன் ரெயின்ஸோட ஷூவை கலட்டிட்டு, அதாவது ரோமன் ரெயின்ஸோட ஷூவை கலட்டி பிரசன்டேட் கலட்டி கையில் வச்சுக்கிட்டு அதை காமிப்பாரு. ரோமன் ரெயின்ஸோட பூட் இன்மெல்ட் கிடையாது, ரோமன் ரெயின்ஸ் ரெஸ்லிங்கை குயிட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அந்த இடத்துல அதை தூக்கி செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இதுதான் இந்த ராவில் நடந்துச்சு.